அதைக் கேட்டதும் இப்ராஹிம் மிகவும் சந்தோஷமாகி, அம்மா, நானும் நாளை நோன்பு இருக்கணும் என்று உற்சாகமாக சொன்னான். அம்மா மெதுவாக, நீ இன்னும் சின்ன பையன் மகனே என்று சொன்னார். ஆனால் இப்ராஹிம் உடனே, ஆனா அம்மா, நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன் என்று பதில் சொன்னான். அவன் ஆர்வத்தை பார்த்த அம்மா சிரித்தபடி, சரி மகனே, முயற்சி செய், கஷ்டமாக இருந்தால் சொல்லணும் என்று கூறினார். அடுத்த நாள் அதிகாலை சஹர் நேரத்தில் இப்ராஹிம் சீக்கிரம் எழுந்தான். அவன் அப்பா அவனை சாப்பிட அழைத்தார். பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு சாப்பிடு இப்ராஹிம் என்று அப்பா சொன்னார். இப்ராஹிம் மகிழ்ச்சியுடன், இது என் முதல் நோன்பு என்று சொன்னான். குடும்பம் எல்லாம் சேர்ந்து சஹர் நேரத்தில் உணவு சாப்பிட்டார்கள். அதன் பிறகு விடிந்ததும் இப்ராஹிம் பள்ளிக்குச் சென்றான். மதிய நேரத்தில் பள்ளியில் நண்பர்கள் எல்லாம் தங்கள் லஞ்ச் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டார்கள். அப்போது ஒரு நண்பன் இப்ராஹிமிடம் கேட்டான், இப்ராஹிம், நீ ஏன் சாப்பிட மாட்டே என்று கேட்டான். அதற்கு இப்ராஹிம் அமைதியாக, நான் நோன்பு இருக்கேன் என்று சொன்னான். உனக்கு பசி இல்லையா என்று நண்பன் கேட்டான். அதற்கு இப்ராஹிம் சிரித்தபடி, பசி இருக்கு, ஆனா நான் அல்லாஹ்க்காக நோன்பு இருக்கேன். வரும்போது இப்ராஹிம் கொஞ்சம் பசி உணர ஆரம்பித்தான். ஆனாலும் அவன் மனதில் அல்லாஹ்வை நினைத்து துஆ செய்தான். பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு சிறிய பூனை பசியுடன் அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்த இப்ராஹிம் கருணையுடன் தண்ணீர் கொடுத்து உதவி செய்தான். அல்லாஹ் எல்லாரையும் நேசிக்கிறார் என்று அவன் மெதுவாக சொன்னான். மாலை நேரம் மெதுவாக வந்தது. இப்ராஹிம் வீட்டில் அமர்ந்து இஃப்தார் நேரத்தை காத்திருந்தான். அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் என்று அவன் கேட்டான். அம்மா சிரித்தபடி, இன்னும் கொஞ்ச நேரம்தான் மகனே என்று சொன்னார். சிறிது நேரத்தில் அவன் அப்பா மகிழ்ச்சியுடன், மக்ரிப் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னார். உடனே இப்ராஹிம் சந்தோஷமாக, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். அப்போது அப்பா மெதுவாக, நோன்பு நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னார். அதைக் கேட்ட இப்ராஹிம் மகிழ்ச்சியுடன், நான் இனிமேல் ஒவ்வொரு ரமலானிலும் நோன்பு இருப்பேன் என்று உறுதி செய்தான். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செய்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.